Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா எப்படி நீங்கள் மேக்கப் போடலாம், எப்படி நீங்கள் பேஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வித் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ். ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் ப்ரைமருக்கு வந்து நான் இந்த Maybelline ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். Maybelline ப்ரைமரில் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் வேணும்னா ஜெல் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் இல்லைனா சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பவுடர் வச்சு என் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போட்ட மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் இது ரெண்டையும் நான் ஒரு நல்ல ஹெவி டியூட்டி பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடர் வந்து பார்த்திங்கன்னா Maybelline Fit Me லூஸ் பவுடர். இதை வச்சு நான் எங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஆகுமோ அங்கெல்லாம் நான் நல்லா செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஸ் செட்டிங் ஸ்ப்ரே, மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே இருக்க அந்த பவுடர் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரேயை என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு நல்லா நான் வந்து பஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர், இதுக்கு மேலே நம்ம பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மேக்கப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் லைக் கரெக்டர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம். ஸோ கரெக்டருக்கு நான் ஸ்டே குவிக்கி ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த கரெக்டர் நீங்கள் எப்போ அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் அந்த ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கையிலே வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு லேயர் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப்லாம் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின் இருந்தால் ப்ளீஸ் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணுறது நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ மறுபடியும் நான் செட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய NYX டோட்டல் ட்ராப் ஃபவுண்டேஷன், அந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 16. எனக்கு அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் Loreal ஃபவுண்டேஷன்லேருந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே பவுடர் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நிறைய வேணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு லேயர் வந்து கம்மியாக தான் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெவியாக இருக்கவே இருக்காது. ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இது ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கலாஸ் வேனிட்டிலேருந்து அதை நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வாங்கினேன். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு நான் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. இது வந்து Maybellineலேருந்து இது வந்து இதனுடைய நேம் கேரமல் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் எனக்கு எங்கெல்லாம் பிரைட்னஸ் தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் மேக்கப் போட்டதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக பயங்கரமாக தான் தெரியும். உங்களுக்கு மேக்கப் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆகும் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கழுத்துக்கு கைக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் அது ஆக்சிடைஸ் ஆகிடும், ஸ்கின்னோட மெல்ட் ஆகிடும். ஸோ வந்து நேச்சுரல் ஃபினிஷ் கொடுத்துரும். ஸோ நான் மறுபடியும் என்னோடய டார்க் ஃபவுண்டேஷனே எடுத்து லைட்டாக வந்து க்ரீம் கான்டர் மாதிரி பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான். ஸோ அது என்னோடய கண்ணமோட சைடு, அப்புறம் மூக்கோட சைடு, நெத்தி இதெல்லாம் மறுபடியும் என்னோடய லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கிங்கிற டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, இல்லை உங்களோட மேக்கப் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகி கரைஞ்சி போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இந்த டெக்னிக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் ஸ்டே ஆகும். ஸோ இது நான் ஆஃப் கேமரா இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸஸ் இருக்கிற எல்லாத்தையும் ப்ரஷ் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஐஸ் போகிறேன். ஐ மேக்கப்புக்கு இன்றைக்கி ஒரு சிம்பிள் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐ ஷேடோ மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான பேஸ் வந்து போடலைன்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பரான பேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கன்சீலர் இல்லைனா ஒரு ஐ ஷேடோ பேஸ் வச்சு உங்கள் ஐலிட்ஸை வந்து நல்லா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐஷேடோக்கு போகிறேன். அதுக்கு நான் என்னோடய அனஸ்தாஷியா பெவர்லி ஹில்ஸ்லேருந்து ஒரு சாஃப்ட் கிளாம் பேலட் எடுத்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டார்க்கர் வெர்ஷன் ஆஃப் த சேம் ப்ரௌன் கலர் எடுத்து அந்த ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு கொஞ்சம் கீழே வந்து அப்ளை பண்ணி ஒரு பிக் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய ஐலிட் பேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரௌன் ஐ பென்சில் எடுத்து, இது வந்து லாக்மேலேருந்து, அதை எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து பேஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு கிறுக்கிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா அடுத்து நீங்கள் போட போகிற டார்க் கலர்ஸை அழகாக பிக்மெண்டேஷன் குறையாமல் எடுத்து க்ரிப்பாக பிடிக்க வச்சுக்கும். இதையே நீங்கள் பிளாக்கில் பண்ணிங்கன்னா அது பிளாக் ஸ்மோக்கி ஐஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ப்ரௌனை வந்து கொஞ்சமாக ஸ்மச் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு அந்த ஹார்ஷ் லைன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஸ்மச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய லோவர் லேஷஸ்லையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டர் ப்ரௌனே ஃபர்ஸ்ட் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்துட்டு அந்த காஜலை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் இருக்குல்ல, அதை எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய மறுபடியும் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மோக்கி ஐஸில் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி பார்ட் வந்து பிளெண்டிங் தான். ஸோ ப்ராப்பராக கலர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிளாக் ஷேட் அந்த சேம் பேலட்லேருந்தே எடுத்து என்னோடய மேல் லேஷ் லைன், அதாவது நம்ம ஐலைனர் வைப்போம்ல, அந்த இடத்துல வந்து நான் இதை இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐலைனர்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல. எனக்கு டார்க்லேருந்து லைட் அப்படி வரணும் கலர் என்னோடய ஸ்மோக்கி ஐஸ்லன்றதுனால அந்த டார்க் ஷேட் எடுத்து அந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லோவர் லேஷஸ்லையும் கொஞ்சமாக இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு காஜல் வைக்கிறேன். காஜலுக்கு வந்து நான் என்னோடய ஃபேஸஸ் ஜெல் காஜல் பென்சில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் வேணும்னே என்னோடய லேஷஸில் நல்லா படுற மாதிரியே திக்காக ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லா இன்டென்ஸ் லுக் வேணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா ஃபர்ஸ்ட் என்னோடய லோவர் லேஷஸில் மட்டும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்னோடய லாரியல் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இந்த சம்மர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரபிள். நெக்ஸ்ட் அந்த கான்டோர் பண்ணல க்ரீம் கான்டோர், அதை செட் பண்ணுறதுக்கு என்னோடய அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ்லேருந்து கான்டோர் பேலட் எடுத்து ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து செட் பண்ணிவிட்டு, ப்ளஷ்க்கு வந்து என்னோடய நைக்கா ப்ளஷ் பேலட்லேருந்து ஒரு பீச்சிஷ் பிங்க் கலர் எடுத்து நான் வந்து ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, ஹைலைட்டருக்கு என்னோடய மெபிலின் மோல்டன் க்ரோம் சம்திங் கோல்டு ஏதோ சொதப்பிட்ட நேம் ஒரு கோல்டு ஹைலைட்டர் எடுத்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். பேஸ் சூப்பர் மேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் சூப்பராக ஹைலைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஆகும் இல்லை ஆயிலியாக தெரியுன்ற ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என்னோடய ப்ரோ போன் அண்ட் அப்புறம் அந்த கண்ணோட இன்னர் பார்ட் அந்த ஸ்டார்ட் ஆகுதில் அந்த இடத்துலையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் லிப் பென்சில் வச்சு என் லிப்ஸை வந்து நல்லா லைன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த லிப் லைனர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரௌன் லிப் லைனர் மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது எல்லா கலருக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் எல்லா லிப்ஸ்டிக் கலர்ஸ்க்கும். ஸோ ப்ரௌன் லிப் லைனர் நீங்கள் என்ன ஸ்கின் ஷேடாக இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்லா நியூட் கலர் தான் இன்றைக்கி நான் போகிறேன். என்னோடய ஐஸ் வந்து நல்லா இன்டென்ஸாக இருக்கிறதுனால. ஸோ மஸ்காரா மறுபடியும் என்னோடய அப்பர் லேஷஸில் வச்சுக்கிறேன். நான் ஃபால்ஸஸ் வைக்கலாம் பார்த்தேன், ஆனால் வைக்கல. மஸ்காராவே நல்லா இன்டென்ஸாக போட்டுட்டு முடிச்சுட்டேன் இந்த லுக். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா மறுபடியும் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கலாம். பட் உங்களுக்கு எந்த செட்டிங் ஸ்ப்ரே போட்டாலுமே ஒரு டூவி லுக் வந்துடும். எனக்கு அது வேணாம் அப்படின்றதுனால இப்படியே விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ப்ளீஸ் லேயர் பண்ணாதீங்க உங்கள் பவுடரை. ஏன்னா அது வந்து கேக்கி ஆகிடும், ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா மட்டும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.